الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نبئ عبادي أني أنا الغفور الرحيم صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க இந்த இரவிலே நாம் எல்லாம் முதல் ஆரம்ப நேரத்திலேயே அவனுடைய பாவ மன்னிப்பை தேடி ஒன்று கூடியிருக்கிறோம். ஒசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பை பெறுவதற்கு ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இந்த ஷபே பராத் நிஸ்ஃபு ஷாபான் என்று சொல்லப்படக்கூடிய உன்னதமான இந்த இரவிலே மக்ரிபுடைய ஆரம்ப நேரத்திலேயே அல்லாஹ் நமக்கு மிக நெருக்கமாக வருகை தந்து நம்மளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக அவன் அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறான். அந்த அறிவிப்பினுடைய ஆரம்ப நேரத்திலேயே பாவ மன்னிப்பை தேடியவர்களாக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. அன்பானவர்களே, இந்த இரவு மிகவும் கவனத்திற்குரிய ஓர் இரவு. நமது வாழ்க்கையில் கவனக்குறைவு என்பது மிகப்பெரிய ஆபத்தை தந்துவிடும். மிக வேகமாக காடியை நாம் ஓட்டிச் செல்கிறோம். ஒரு சில வினாடி கண்ணயர்ந்து விட்டால் மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வினாடிகள் கவனக்குறைவால் மிகப்பெரிய ஆபத்துகள். அதே போன்று அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்கிறான், மனிதர்களிலிருந்தும் ஜின்களிலிருந்தும் அதிகமான பேர்கள் நரகத்திற்காகவே நாம் படைத்திருக்கிறோம். வலகத் ஸரஅனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியில் சொல்கிறான், ஏன் அவ்வளோ பெரிய கூட்டம் நரகத்திற்கு போகுதுன்னு சொன்னால், வஉலாயிக ஹுமுல் காஃபிலூன், அவர்களெல்லாம் கவனக்குறைவாக இருந்தார்கள், அதன் காரணமாகத்தான் அவர்கள் நரகத்திற்கு செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆக அன்பானவர்களே, இந்த இரவு நமது வாழ்க்கையில் கிடைத்தது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கடந்த ஆண்டிலே எத்தனையோ சகோதரர்கள் நம்மோடு இருந்தார்கள், எத்தனையோ பெற்றோர்கள் நம்மோடு இருந்தார்கள், எத்தனையோ கணவன்மார்கள் இருந்தார்கள், எத்தனையோ மனைவிமார்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய இந்த ஷாபானுடைய இந்த இரவிலே அவர்களெல்லாம் நம்மை விட்டு அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டார்கள். அதற்கு பிறகும் அல்லாஹ் நமக்கு வாழ்வை தந்து, நீங்கள் நன்மை செய்யுங்கள், உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா, நாம் இன்று இரவு நன்மை செய்வதால் அல்லாஹ்வுக்கு ஒரு அந்தஸ்தும் கிடைத்து போவது கிடையாது. நாம் செய்யக்கூடிய நன்மை அது நமக்குத்தான் பலனை தரும். ஒயின் அஸஅதும் ஃபலஹா, நீங்கள் இது போன்ற நேரங்கள் காலங்கள் அடைந்தும் கவனக்குறைவால் பாவமான விஷயங்களில் தவறான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு இந்த காலத்தை நேரத்தை வீணடித்தால் அதற்கான நஷ்டம் அது அல்லாஹ்வுக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஒயின் அஸஅதும் ஃபலஹா. அதனால் இந்த நேரங்காலங்கள் ஒன்று கூடிவிட்டோம். நம்மளை பிரிப்பதற்கு, இந்த இடத்தை விட்டு வெளியே கொண்டு செல்வதற்கு ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்வான்.
பல்வேறு விதமான முயற்சிகள் செய்வான். அவனுடைய வலையில் நாம் சிக்கிவிடாமல் அல்லாஹ்வுக்காக நாம் ஏத்திகாஃபுடைய நிய்யத்தோடு கடைசி வரை நாம் இந்த இரவை அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே கழிக்க வேண்டும் என்பதை நான் ஆரம்பமாக கூறிக்கொள்கிறேன். அன்பானவர்களே, லைலத்துல் பராஅத், லைலத்துல் தௌபா, லைலத்துல் மலாயிகா, இந்த இரவுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. மலக்குமார்களுடைய இரவு என்றும் எழுதுகிறார்கள். எப்படி மனிதர்களுக்கு 2 பெருநாட்கள் இருக்கிறதோ அதுபோன்று மலக்குமார்களுக்கு 2 பெருநாட்கள், ஒன்று லைலத்துல் பராஅத், இன்னொன்று லைலத்துல் கத்ர் என்றும் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள். அதுபோன்று லைலத்துல் பராஅத் அதிகமான பாவம் செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஓர் இரவு. லைலத்துல் தௌபா தான் செய்த குற்றங்களை நினைத்து வருந்தி ரப்பிடத்திலே மீண்டும் அதுபோன்ற பாவங்கள் செய்யாமல் என்னை காத்தருள் என்று துவாவின் மூலமாக மனிதர்கள் புனிதர்களாக கூடிய ஓர் இரவு லைலத்துல் தௌபா என்று இந்த இரவுக்கு ஏராளமான பெயர்கள் இருக்கிறது. இந்த இரவிலே அல்லாஹு தஆலா சில காரியங்களை செய்கிறான். அந்த காரியங்கள் நமக்கு சாதகமாக அமைவதற்கு சில வணக்கங்களையும் நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். இந்த 2ஐ மட்டும் இன்று இரவிலே நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அல்லாஹ் சில காரியங்களை செய்கிறான். அந்த காரியங்கள் நமக்கு சாதகமாக ஆகுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வணக்கங்களை சொல்லி தந்தார்கள். இந்த 2 விஷயங்களையும் இந்த இரவிலே நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். முதலாவது, நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தப்படுகிறது. அது எப்படி உயர்த்தப்படுகிறது? ஒவ்வொரு நாளும் சில அமல்கள் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு வாரமும் சில அமல்கள் உயர்த்தப்படுகிறது, ஒவ்வொரு மாதமும் சில அமல்கள் உயர்த்தப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார் வ யஜ்தமிஊன ஃபீ ஸலாத்திஸ் சுப்ஹி வ ஸலாத்தில் அஸர் ثم يعرج الذين باتوا فيكم فيسألهمullah وهو أعلم بهم كيف تركتم عبادي فيقولون تركناهم وهم يصلون وأتيناهم وهم يصلون. மலக்குமார்கள் அசருடைய தொழுகை முடிந்த பிறகு பகலில் டியூட்டியில் இருந்தவர்கள், வேலையில் இருந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தை நோக்கி செல்கிறார்கள். இரவில் வேலை செய்யக்கூடிய மலக்குமார்களுடைய கூட்டம் மக்ரிபுடைய நேரத்தில் வருகிறது. இப்படி 2 பேர்களும் சந்திக்கக்கூடிய நேரம் தான் அசருடைய நேரம். இந்த செல்லக்கூடிய இந்த மலக்குமார்கள் ரப்பிடத்திலே சொல்கிறார்கள், ரப்புக்கு தெரியும் அடியார்கள் என்ன செய்கிறாங்க, என்ன செய்தாங்கண்டு. இருந்தாலும் தான் நினைத்ததை போன்று அடியார்கள் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியில மலக்குமார்கள்ட்ட கேட்குறான், நீங்கள் வரும்பொழுது என்னுடைய அடியார்கள் எப்படி இருந்தாங்க? அப்போ இந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், வரும்பொழுது தொழுகையினுடைய நிலையில் விட்டுட்டு நாங்கள் வந்தோம். இப்போ இரவுடைய மலக்குமார்கள் வந்துட்டாங்க. சுபுகுடைய தொழுகை முடிந்தவுடன் இரவு முழுவதும் டியூட்டியில் இருந்த அந்த மலக்குமார்கள் ரப்பிடத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் எப்படி என்னுடைய அடியார்களை விட்டுவிட்டு வந்தீர்கள்? ஒஹும் யுஸல்லூன், அவர்கள் தொழுத நிலையில் நாங்கள் சென்றோம், தொழுத நிலையில் அவர்களை விட்டு வந்தோம் என்று ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நிலை. இரண்டாவது, வாரத்தில் ஒரு முறை 2 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஅரதுல் அஅமாலு அலல்லாஹ் யௌமல் இஸ்னைனி வல் ஹமீஸ், திங்கள் கிழமை வியாழக்கிழமை நமது அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. நாம் தொழுகிற தொழுகை, நாம் நோக்கிற நோன்பு, நாம் கொடுக்கிற சதகா, தான தர்மங்கள், நாம் மற்றவர்களோடு அன்போடு பழகக்கூடிய அந்த பழக்கம், பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பணிவிடை, இப்படி எத்தனை அமல்கள் இருக்கிறதோ அதே போன்று நாம் சொல்லக்கூடிய பொய், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்துவது, இப்படி எதுவெல்லாம் நடைபெறுகிறதோ இது எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் திங்கட்கிழமை அன்றும் வியாழக்கிழமை அன்றும் எடுத்து காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்றைய நாளில் நோன்பு நோற்று பாவம் தேடக்கூடியவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. ஃபயக்ஃபிரு லிகுல்லி முஸ்லிம் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷைஆ, இணை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர எத்தனை பாவங்கள் செய்து மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான் சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மனிதர்களை அல்லாஹ் விட்டுருங்கிறான். அது யாருன்னு சொன்னா, தங்களுக்கு மத்தியில் பிரச்சனை செய்து கொண்டு ஒருவருக்கொருவர் தவறான சிந்தனைகள் எண்ணங்கள் கொண்டு பேசாமல் இருக்கிறார்களே, அவர்களை அப்படியே விட்டுருங்க. அவர்களே 2 பேரும் பேசி சமாதான பிறகுதான்
அவர்களை பற்றி நீ பேசணும்னு சொல்லி அவங்கள அப்படியே விட்டுறான்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒவ்வொரு நாளும் அமல்கள் காட்டப்படுகிறது, ஒவ்வொரு வாரமும் நம்முடைய அமல்கள் எடுத்து காட்டப்படுகிறது. அதே போன்று ஒவ்வொரு வருடமும், ஒரு வருடத்திலிருந்து இன்னொரு வருடம், ஒரு ரஜபிலிருந்து ஒரு ஷாபானிலிருந்து இன்னொரு ஷாபான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ شَهْرٌ يَغْفَلُ النَّاسُ عَنْهُ بَيْنَ رَجَبَ وَرَمَضَانَ. எப்பேற்பட்ட மாதம் தெரியுமா இந்த ஷாபான்? ரஜபுக்கும் ரமலானுக்கும் மத்தியுள்ள இந்த ஷாபான் மாதத்திலே மனிதர்கள் மிக மிக கவனக்குறைவாக இருக்கிறார்கள். அது எப்பேற்பட்ட மாதம்? وَهُوَ شَهْرٌ تُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ إِلَى رَبِّ الْعَالَمِينَ. ரப்பிடத்திலே அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய மாதம். எனவே நான் பிரியப்படுகிறேன், ஐ யுர்ஃபா அமலி வான சாயும். நான் நோன்பாளியாக இருக்கும் பொழுது என்னுடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்பிதான் ரமலானுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோற்ற மாதம் சொன்னால் இந்த ஷாபானுடைய மாதம் தான். ஏன்னா இந்த ஷாபானுடைய மாதத்தில் தான் எல்லாமே நடைபெறுகிறது. அமல்கள் ஒப்படைக்கப்பட்ட பிறகு, அமல்கள் காட்டிய பிறகு, அமல்களை முன்னிறுத்தி அல்லாஹ் நம்மளுடைய விதிகளை முடிவு செய்கிறான். இவர் மீண்டும் வாழ வேண்டுமா, உலகத்தை விட்டு வர வேண்டுமா? இவருக்கு திருமணம் எப்பொழுது? திருமணமான பிறகு இவர்களுக்கு குழந்தை கொடுக்க வேண்டுமா இல்லையா? இவர் எந்த தொழிலை தொடங்குவார், அந்த தொழிலில் பரக்கத்து கொடுக்க வேண்டுமா இல்லையா? இவருடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டுமா இல்லையா? ஒருவர் நோயிலே மிக கடினமான சிரமத்தில் இருக்கிறார், அவருக்கு தொடர வேண்டுமா, அந்த நோயிலிருந்து அவரை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா? இப்படியாக எத்தனை விஷயங்கள் நமது வாழ்க்கையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, இந்த எல்லாம் தீர்ப்பு செய்யப்படக்கூடிய, எழுதி மலக்குகளிடம் ஒப்படைக்கப்படக்கூடிய ஒரு இரவு தான் இந்த இரவு. எவ்வளவு தேவைகள் நமக்கு இருக்கிறது, அந்த எல்லாம் அல்லாஹ் இன்றுதான் முடிவு செய்கிறான். இன்றிலிருந்து அடுத்த ஷாபான் வரை திருமணம் செய்யக்கூடியவர்கள் பெயர் எழுதப்படுகிறது, மரணிப்பவர்களின் பெயர் எழுதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்டார்கள், ஹல் தத்ரீனி மா ஃபீ ஹாதிஹில் லைலா யா ஆயிஷா. ஆயிஷாவே, இந்த இரவு என்ன இரவுங்கிறது உனக்கு தெரியுமா? ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படி என்ன இந்த இரவுல இருக்குதுன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபீஹா ஐ யக்துப குல்ல மௌலூதின் பனி ஆதம் ஃபீ ஹாதிஹி ஸனா. இந்த வருடத்திலே யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது, யாரெல்லாம் பிறக்கப் போகிறார்கள் போன்ற செய்திகளெல்லாம் இன்றுதான் எழுதப்படுகிறது. அந்த விதி இன்றுதான் முடிவு செய்யப்படுகிறது. அதே போன்று இந்த வருடம் மரணிப்பவர்கள் யார்? மரணிப்பவர்களுக்கு உதாரணம் சொல்லணுங்கிற தேவையில்லை. எவ்வளவு பேர்கள் நம்மை விட்டு சென்று விட்டார்கள். வயது முதிர்ந்தவர்கள், சிறியவர்கள், ஆண்கள், பெண்கள், ஆரோக்கியமாக இருந்தவர்கள், இப்படி எத்தனை பேர்கள் நம்மோடு இருந்தவர்கள். அல்லாஹ் நாடினான், விதியை எழுதிவிட்டான், அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் இது போன்ற நேரத்திலே ரப்பிடத்திலே கரம் ஏந்துகிற போது அரஹமர் ராஹிமீன் கிருபையாளன் மீண்டும் தவணை தருவதற்கு அவன் காத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் தான் ரப்பே என்னுடைய ஆயுளில் நீ பரக்கத் செய், என்னுடைய ஆயுளில் நீ பரக்கத் செய் என்று ரப்பிடத்திலே கேட்கிறோம் என்றால் அவன் கையில் வைத்து கொண்டிருக்கிறான். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். மூல பதிவேடு அவரிடம் இருக்கிறது. அப்துல்லாஹ்வுடைய நிலை என்ன? அவன் வாழ வேண்டுமா, மரணிக்க வேண்டுமா? அவனுடைய அந்தஸ்து என்ன? அவனுடைய பதவி என்ன? அவன் எங்கு தங்கி இருப்பான்? அவனுடைய ரிஸ்க் என்ன? அவனுடைய உழைப்பு என்ன? போன்ற அனைத்து செய்திகளும் அந்த பதிவேட்டில் இருக்கிறது. அதையும் பார்க்கிறான், அமல்களையும் பார்க்கிறான். அமலை பார்க்கிறான், அதையும் பார்க்கிறான். இவன் பெற்றோருடைய துவாவை பெற்றவன், 5 வயதை கூட்ட வேண்டும். இவன் பெற்றோரை நோகடித்தான், 5 வயதை குறைக்க வேண்டும். இவன் பொய் சொல்லுகிறான், ஏமாற்றுகிறான், ரிஸ்கிலே நெருக்கடி நிலையை கொடுக்க வேண்டும். இப்படியாக நம்மளுடைய அமல்களை வைத்தே அங்கே அடித்தல் திரித்தல் செய்யப்படுகிறது. அதனால இன்றைய இரவு நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நடைபெற்றிருக்கும். அதையெல்லாம் மனமுவர்ந்து ரப்பே நீ மன்னிச்சிரு, அதை வைத்து என்னுடைய முடிவை நீ தவறாக எழுதி விடாதே என்று ரப்பிடத்திலே நாம் நெருங்கும் பொழுது அல்லாஹ் அதை உம்முல் கிதாப், அவன் நாடிவிட்டால் அவன் அதை அழிக்கின்றான். அல்லாஹ் நம் குற்றங்களை எல்லாம் அழித்து வாழும் காலத்தில் எவ்வளவு நியாமத்துகளை நாம் இழந்திருக்கிறோமோ அந்த எல்லா பாக்கியங்களையும் அல்லாஹு தாலா நமக்கு முழுமையாக தந்தருள்வானாக. அதுபோன்று ஆயிஷாவே, ஃபீஹா துர்ஃபஉ அமாலுஹும் வ ஃபீஹா துன்ஸிலு அர்ஸாகஹும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களுடைய அமல்களெல்லாம் உயர்த்தப்படக்கூடிய ஓர் இரவு.
வாழக்கூடிய மக்கள் அனைவர்களுக்கும் படைப்பினங்களுக்கும் தேவையான ரிசுக்குகள் இறக்கப்படக்கூடிய ஓர் இரவு என்று ஹஸ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் இந்த இரவினுடைய மகிமையை பற்றி சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக இந்த இரவிலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. இந்த இரவிலே நம்மளுடைய ரிசுக்குகள், நம்மளுடைய ரிசுக்கு என்ன என்பதையும் அல்லாஹு தஆலா முடிவு செய்கிறான். இது இரண்டாவது விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மளுடைய குற்றங்களை மன்னிக்கின்றான். நம்மளுடைய ரிசுக்குகளை அல்லாஹ் எழுதுகிறான். நம்மளுடைய ரிசுக்குகளை அல்லாஹ் பரக்கத்தாக எழுதுவதற்கு காத்திருக்கிறான். விதிகளை அவன் முடிவு செய்கிறான். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த இரவிலே நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் இது எல்லாம் லேசாக கிடைச்சிடும். இது எல்லாம் லேசாக கிடைச்சிடும். நமக்கு தடையாக இருப்பது பாவம் மட்டும்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ இன்னர் ரஜுல லயஹருமு ரிஸ்க பிதம்பி யுஸீபுஹு. ஒரு கஷ்டம், ஒரு சிரமம் வருதுன்னா அது நம்ம செய்யக்கூடிய பாவத்தின் வெளிப்பாடுன்னாங்க. அப்போ பாவத்தின் வெளிப்பாட விதிகள் எழுதப்படும் பொழுது அந்த விதியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல், அந்த சக்தி துஆவுக்கு இருக்கிறது. லா யருத்துல் கத்ர இல்ல துஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விதியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் துஆவுக்கு தான் இருக்கு. அதனால தான் அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிரு, எங்களுடைய விதிகளை நீ ஹைரானதாக எழுது, ஷர்ரிலிருந்து, தீயவர்களிலிருந்து, அபாக்கியவாங்கள், துர்பாக்கியவாங்கள் கூட்டங்களிலிருந்து என்னை நீ காத்தருள் என்று நம்ம துவா செய்தோம். அதுதான் அந்த துவாவில் இருக்குது. நற்பாக்கியம் உள்ளவனாக நீ வாழச் செய், நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தா, துர்பாக்கியவனாக நீ என்னை ஆக்கிவிடாதே, என்னை ஆயுள நீ பறக்க செய் அப்படிங்கிற செய்தி தான் நம்ம ஓதக்கூடிய துவாவில் சொல்லப்பட்டுச்சு. அன்பானவர்களே, அப்போ அல்லாஹு தாலா படைப்புகளை படைச்சிருக்கிறான். அதில் அவங்களுடைய தன்மைகள் பல வகையில் இருக்குது. இப்போ மலக்குமார்கள் இருக்கிறாங்க, பாவமே செய்யாதவங்க. மலக்குமார்களுக்கு பாவம்னா என்னங்கிறதே தெரியாது. அவங்க முழுக்க முழுக்க அல்லாஹ் என்ன சொன்னானோ அதை தான் அவங்க செய்வாங்க. இது ஒரு படைப்பு. இரண்டாவது படைப்பு இருக்கு ஷைத்தான். அவனுக்கு பாவமான காரியம் மட்டும்தான் தெரியும், நன்மைங்கிறது எதுவுமே அவனுக்கு இருக்காது. முழுக்க முழுக்க அவன் பாவத்தின் பக்கமே செல்லக்கூடியவன் தான் ஷைத்தான். இது இரண்டாவது படைப்பு. மூன்றாவது படைப்பு இருக்கிறான் மனிதன். இந்த மனிதன் இருக்கிறான நன்மையும் செய்வான், பாவமும் செய்வான், நல்லதையும் சிந்திப்பான், தவறானதையும் சிந்திப்பான். நான்காவது ஒரு படைப்பு இருக்கு ஹைவான், உயிரினங்கள். அதுக்கு அறிவுங்கிறது இல்லை, அவைகளுக்கு சட்டதிட்டம் கடமைகள் அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது எதை நினைக்குதோ அதை செய்யும். இப்படி நாளா படைத்து மனிதனை மட்டும்தான் நன்மை செய்யக்கூடிய, தீமை செய்யக்கூடிய ரெண்டு நிலையும் மனிதனுக்கு தான் கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் கொடுத்துட்டு அவன் விரும்புறது என்னண்டா, நீ தவறு செய்து விட்டால் உடனடியாக என் பக்கம் நீ திரும்பு, நீ தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்றான். பாவ மன்னிப்புங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு மனிதர் பாவ மன்னிப்பு கேட்டார், சொர்க்கவாதி ஆனார். எந்த அமலும் செய்யல, அவர் செய்த பாவத்தை நினைத்து ரப்பிடத்திலே அழுதார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாதின்னாங்க. பாவத்திலிருந்து தௌபா செய்தார், மிகப்பெரிய இறைநேசராக ஆனார். சரித்திரங்கள் ஏராளமாக இருக்கிறது. நிறைய இபாதத் செய்து சொர்க்கவாதியாக ஆனார், நிறைய இபாதத் செய்து அவர் விராயத்து பெற்றார் என்பது ஒரு பக்கம் இருக்க, தான் செய்த பாவத்தை ரப்பிடத்தில் அழுது துவா செய்தவர்கள் விலாயத்து பெற்றிருக்கிறார்கள். பாவத்திற்கு அல்லாஹ்வினிடத்தில் அழுது தௌபா தேடியவர்கள் சொர்க்கவாதியாக இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன லிஷைத்தானி லம்மத்தன் பி இப்னி ஆதம் ஒலில் மலக்கி லம்மத்தன் பி இப்னி ஆதம் ஃபஅம்மா லம்மத்து ஷைத்தான் ஃபஇஆதும் பிஷர் வ தக்தீபும் பில் ஹக் வ அம்மா லம்மத்துல் மலாயிகா ஃபஇஆதும் பில் கைரி வ தஸ்தீகும் பில் கذب. மனிதன் மட்டும் ஏன் தப்பு செய்கிறான், நன்மையும் செய்கிறான் அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ரெண்டு பேருடைய தொடர்பு மனிதன்ட இருக்கு. மலக்குமார்களுடைய தொடர்பு இருக்கு, ஷைத்தானுடைய தொடர்பு இருக்கு. அந்த ஷைத்தானுடைய தொடர்பு இருக்கும் பொழுது உண்மையை பொய்யாக்கி தீமை செய்வதற்கு அவனை தூண்டுகிறான். ஷைத்தானுடைய தொடர்பில் நம்ம இருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு பாவம் செய்ய நம்ம போறோம்னா நம்ம விளங்கணும், நம்ம ஷைத்தானுடைய தொடர்பில் இருக்கிறோம். ஒரு நன்மை செய்யக்கூடிய ஆசையில் நம்ம இருக்கிறோம்னா நம்ம மலக்குமார்களுடைய தொடர்பில் இருக்கணுங்கிறத விளங்கிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் ஏன் இந்த ரெண்டு நிலைக்கு போறான், ஷைத்தானோடு அவன் தொடர்பில் இருக்கும் பொழுது பாவம் செய்வான்,
என்ன நம்ம போய் தொழுது துவா செய்து இந்த இரவுல போய் நின்று வணங்கி எவ்வளோ பேர் அல்லாவை மறுத்து வெளியில் இருக்கான். அவன் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறான், ஒரு கடைக்கு 10 கடை வச்சிருக்கிறான், அந்தஸ்தில் இருக்கிறான், உயர்வில் இருக்கிறான். அவன் என்ன சுபான் அல்லாவா சொல்கிறான், அவன் என்ன தஸ்பீகா இப்படி சொல்லுவான். நீ போய் எங்கள் என்னதை சாதிக்க போகிற, நீனும் வெளியே நில்லு. இது சைத்தானுடைய இது. இதே மலக்குமார்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான், எவ்வளோ பாக்கியத்தை தந்திருக்கிறான். நம்ம முன்னோர்களெல்லாம் இது போன்றுதான் சென்று இருக்கிறார்கள். நாமும் ஒரு காலம் செல்ல இருக்கிறோம். ரப்பிடத்திலே நாம் வெற்றி பெற வேண்டும், இந்த காலங்கள் நேரங்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆசையை தருவான். அப்போ ஷைத்தானுடைய தம்மோடு இருக்கும் பொழுது தவறான விஷயங்கள், மலக்குமார்களுடைய தொடர்பில் இருக்கும் பொழுது நல்ல விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபமன் வஜத ذلك فليعلم انه من الله فليحمد الله. நன்மையை நீ செய்யும் பொழுது இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம்னா எவ்வளவு மக்கள் இன்னைக்கு வெளியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான், அது மிகப்பெரிய பாக்கியம். அல்லாஹ் நம் மீது ஒரு நன்மை நாடியதால், நம் மீது அன்பு கொண்டதால் அல்லாஹ் யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹின் கப்லல் மௌத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரப்பனுடைய அன்பு என் மீது இருக்கிறது என்று நாம் சொன்னோமானால் அது நிச்சயம் உண்மை. என் ரப்பு என்னை பிரியப்படுகிறான், என்னை விரும்புகிறான் என்று நாம் சொன்னால் அது உண்மை, நிச்சயம். அதற்கு ஒரே காரணம் நம்ம எல்லாம் இந்த இடத்திலே அல்லாஹ் ஒன்று சேர்த்திருப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா அராதல்லாஹு பி அப்திஹி கைரன் இஸ்தஅமலஹு ஃபகீல யா ரசூலல்லாஹ் கைஃப யஸ்தஅமிலுஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யுவஃபிகுஹு லிஅமலின் சாலிஹி கப்லல் மௌத். அல்லாஹ் ஒருவரை நேசிக்கும் பொழுது அவருக்கு சன்மானங்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் பிரியப்படுகிற போது அவர்களை பயன்படுத்துகிறான். சஹாபாக்கள் கேட்டாங்க, பயன்படுத்துறதுனா எப்படி யா ரசூலல்லாஹ்? அவர் மரணமாகுவதற்கு முன்பு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இந்த இடத்துல நம்ம ஒன்று கூடியிருக்கிறோம்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்திற்கு ஒரே ஆதாரம் அல்லாஹ்வினுடைய அன்பு, அவனுடைய பிரியம் நம் மீது இருப்பதனால தான் அல்லாஹு தாலா இங்கே ஒன்று சேர்த்திருக்கிறான். ஆக அன்பானவர்களே, மலக்குகளுடைய தொடர்பும் மனிதனுக்கு இருக்கிறது, ஷைத்தானுடைய தொடர்பும் இருக்கிறது. ஆனால் இந்த ரெண்டிலும் ஷைத்தானுடைய தொடர்பில் அதிகமாக மனிதர்கள் இருப்பதால் தான் இன்று பாவங்கள் மிகைத்து தலைகூடி விரித்தாடி ஆடுகிறது. வணக்கங்களில் பின்தங்கிய நிலை, வணக்கங்களில் பின்தங்கிய நிலை, எல்லா பாக்கியங்கள் இருந்தும் எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தும் நிம்மதியற்ற ஒரு சூழல். எவ்வளவு உழைப்பு அதிகமாக இருக்கிறது, பரக்கத்தின்மை. எவ்வளவு பாக்கியங்கள் இருந்தாலும், ரிசுக்குகள் அதிகமாக இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். திடீர் மரணங்கள், ஆபத்துகள், என்ன நோய் என்று தெரியாமல் மிகப்பெரிய ஒரு கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. இது எல்லாத்திற்கு காரணம் என்ன? பாவத்தின் வெளிப்பாடு. இது எல்லாம் காரணம் பாவத்தின் வெளிப்பாடு. அதன் காரணமாகத்தான் அதை சரி செய்வதற்குத்தான் அரஹமுர் ராஹிமீன் இது போன்ற ஒரு சிறந்த நாட்களை நமக்கு தௌபாவின் மூலமாக தந்திருக்கிறான். நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவத்தின் பக்கம் நீங்கள் மீண்டு வாருங்கள், உங்களுக்கு இது போன்ற எல்லா முசீபத்துகளிலிருந்து உங்களை நான் பாதுகாக்கின்றேன் என்று சொல்கிறான். பாவத்தினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், முதல்ல முகத்தில் உள்ள பிரகாசம் போயிடும். பாவம் நம்ம அதிகமாக செய்தோம்னா முகத்தில் உள்ள பிரகாசம் போயிடும். சவாதன் ஃபில் வஜ், முகத்தில் விதமான ஒரு கருநிலை இருக்கும். ஹஸரத் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவங்க அடிக்கடி காலையில் எழுந்த உடனே கண்ணாடி பார்ப்பாங்களாம். நம்ம கண்ணாடி எதுக்குங்க பார்ப்போம்? முகம் சரியாக இருக்கா, ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கா, தொப்பி சரியாக போட்டிருக்கோமா, முடி சரியாக இருக்கா, அப்படி நம்மளுடைய தோற்றத்தை சரிப்படுத்துவதற்கு நம்ம கண்ணாடியை பார்ப்போம். அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா கிட்டத்தட்ட 5 லட்சம் ஹதீஸுகள் அவர்கள் மனப்பாடம் செய்தவர்கள். அவருக்கு கண்ணாடிக்கு போய் முன்னாடி நிற்பாங்களாம். அப்போ மாணவர்கள்லாம் கேட்டாங்களாம், எழுந்த உடனே காலையில் அவசர அவசரமாக போய் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்களா என்னாண்டு? இல்லை, என்னுடைய முகத்தை நான் பார்க்குறேன், நான் செய்கிற பாவத்தினால் என்னுடைய முகத்தில் கருநிலை வந்துடுமோ, முகத்தில் உள்ள பிரகாசம் போயிடுமோங்கிற பயம் எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா சொல்லுவாங்களாம். அன்பானவர்களே, எவ்வளவு பயந்தவர்கள்! 5 லட்சம் ஹதீஸை மனப்பாடம் செய்து அவர்கள் எவ்வளவோ மார்க்கத்திற்காக பணி செய்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் எந்த அளவிற்கு பயந்திருக்கிறார்கள். இன்று நம்ம பாவம் செய்துட்டா தௌபா செய்யணும்னா நம்ம என்ன அப்படி பாவம் செய்துட்டா நம்ம கேட்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன் தாயிடம்
சத்தம் போட்டு பேசியதால் 20 ஆண்டுகள் ரப்பிடத்திலே தௌபா செய்திருக்கிறார்கள். யாரிடத்துலங்க? தன்னை பெற்றெடுத்த தாயிடத்தில் சத்தம் போட்டு பேசியதால் 20 ஆண்டுகள் அழுதார்கள். அல்லாஹ் என் பாவத்தை நீ மன்னிச்சிரு. வரலாற்றில் பார்க்குறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மறுமை நாளை பயந்திருந்தால், எப்படி பயந்திருந்தால், மறுமையினுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி நம்பி இருந்தால் இதுபோன்று தனது வாழ்க்கையில் தூய்மையான நிலையை தேடி இருப்பார்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பாவத்தினுடைய விளைவு முகத்தில் உள்ள நூறானியத்து போயிடும். இரண்டாவது, உள்ள இருள் அடைஞ்சிரும். உள்ள இருள் அடைஞ்சா என்னாகும்? யாருடைய பிரியமும் ஏற்படாது. யாரை பார்த்தாலும் வெறுப்பு, செய்யக்கூடிய தொழிலில் வெறுப்பு. காலையில் வேலைக்கு போகணும்னு நினைச்சோம்னா என்ன வேலை எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும். நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிற சிந்தனை வராது. இது உள்ளங்கள் இருள் அடைஞ்சு போகும். மூணாவது சொன்னாங்க, ரிசுக்கில் நெருக்கடி நிலை வந்துவிடும். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பாவங்கள் செய்கிற போது ரிசுக்கில் நெருக்கடி நிலை வந்துவிடும். பாவம் அப்படின்னு சொன்னால் திருடுறது, கொள்ளை செய்கிறது, கொலை செய்கிறது மட்டும் நினைக்காதீங்க. அடுத்தவர்களை தப்பாக நினைக்கிறது, அடுத்தவர்களை மனதை புண்படுத்துறது, நம்மை விட அடுத்தவர்களை தாழ்வாக நினைக்கிறது, வயது முதிர்ந்தவர்களை ரொம்ப பாருங்க இவங்களாம் ஓல்டு மேன்கள் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது, பெற்றோர்களை ரொம்ப மோசமாக நினைக்கிறது, ஆசிரியர்களுடைய கண்ணியத்தை தரைக்குறைவாகிறது, தன்னிடத்தில் வியாபாரம் செய்கிறோம் பொருள் வாங்கக்கூடியவங்களை தாழ்வான முறையில் பேசுறது, இது எல்லாம் பாவம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று நம்மள்ட்ட இருந்து பிடுங்கப்பட்டு கொண்டே இருக்கும். அப்போ அதில் இருந்து நம்ம மீளணும்னு சொன்னால் தௌபா தான் ஒரே வழி. தௌபா செய்கிற போது மனிதன் குற்றம் செய்பவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தவறு செய், தவறு செய்தவர்களிலேயே சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள். நாங்கள் அந்த நிலைக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி. மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். நபிமார்கள் மட்டும்தான் பாதுகாக்கப்பட்டவர்கள். மனிதர்களை தவிர்த்துண்டானவர்கள் அனைவரும் பாவம் செய்பவர்கள். அப்போ அவர்கள் நஷ்டமடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அரஹமர் ராஹிமீன் இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமான நேரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அப்புறம் சொன்னாங்க, பாவம் செய்வதால வஹ்னன் ஃபில் பதன், உடல்ல பலகீனம் வந்துடும். பாவம் அதிகமாக செய்தோம்னா உடல்ல பலகீனம் வந்துடும். பாவத்திலிருந்து நம்மளை பாதுகாத்தோம்னா பலகீனம் அவ்வளோ சீக்கிரம் வராது. அது எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, நல்ல திடமாக இருக்கும். சில பேர்களை பாருங்கள், இவ்வளோ வயசில் எவ்வளோ இதாக இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அவருக்கு பிடித்த அமல்கள் அவர்கிட்ட இருக்குது. அதனால தான் அல்லாஹ் அவரை சிறப்பாக வச்சிருக்கிறான். உணவுனாலேயோ அதெல்லாம் ஒரு காரணங்களாக இருக்கலாமே ஒழிய அசல் அல்ல. அதனால் பாவங்கள் செய்கிற போது உடலில் பலகீனம் வந்துடும் என்று ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறாங்க. கடைசியில் சொல்கிறாங்க, பாவம் செய்கிற போது மனிதர்களுடைய வெறுப்புணர்வுக்கு நம்ம ஆளாயிடுவோம். வெளியில் உள்ளவங்க இல்லை, வீட்டில் போனால் மனைவி மக்களே நம்மளை மதிக்கிறது இல்லைங்க, அவங்களே ஒரு விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அவங்கள குறை சொல்லக்கூடாது. நம்மள்கிட்ட என்ன தவறு இருக்குங்கிறத உட்காந்து சிந்திக்கணும். நம்ம அதை தவற விட்டுருவோம். அவங்க விரும்புறதில்லை, இவங்க விரும்புறதில்லை, அவங்க நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, இவங்க ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, இப்படியே அடுத்தவர்களை குறை சொல்லியே நமது வாழ்க்கையினுடைய முடிவுக்கு நாம் வந்து விடுவோமே தவிர, நாம் அதை சரி செய்து அவர்களோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற ஆசையை நாம் விட்டு விடுகிறோம். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, பாவம் செய்வதால் இவ்வளவு பெரிய விளைவுகள் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்று இவ்வளவு பிரச்சனைகள், நிம்மதியற்ற ஒரு சூழல், எல்லா விதமான ஆபத்துகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. காலையிலிருந்து மாலை வரை கடந்த காலத்தை விட அதிகமான உழைப்பு, ரிசுக்கில் குறைவு, சிறிய சிறிய வயதுகளில் அதிகமான மரணங்கள். இதுவெல்லாம் சரியாகணும்னு சொன்னால் தௌபாவின் பக்கம் நம்ம மீண்டாகணும். ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றாங்க, மா ரஅய்து அஹதன் அக்ஸர இஸ்திக்ஃபாரம் மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் என்னங்க பாவம் செய்தாங்க? ரசூலுல்லாவை விட மனிதர்களில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்தவர்கள், பாவ மன்னிப்பு தேடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், தூபு இலல்லாஹ் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், வாங்க, தப்பு செய்துட்டீங்களா, கடந்த காலம் முடிந்து விட்டது, நீ வரக்கூடிய காலங்களில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்களா, வாங்க என் பக்கம், நீங்கள் வெற்றி அடைவீர்கள், உலகத்திலும் வெற்றி அடைவீர்கள், மறுமையிலும் வெற்றி அடைவீர்கள். ஆனால் சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம செய்த பாவத்துக்கு மன வருத்தம் இருக்கணும். ஆகா, நம்ம பெற்றோர்களை மனம் பேசிட்டோமே, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்குறாங்க, நம்ம ஆசிரியரை நமக்கு மனவேதனைப்படுத்திட்டோமே, எவ்வளோ சிரமப்பட்டு இன்றைக்கி உயர்வுக்கு அவங்க தானே நம்ம கல்வி கற்று தந்தாங்க, நம்ம தொழில் செய்யக்கூடிய நம்மளுடைய முதலாளியை நம்ம திட்டோமே, அவர் மூலமாகத்தானே அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு ரிசுக்கு தந்துக்கிட்டு இருக்கான். இப்படி ஒவ்வொன்றையும் நினைத்து வருந்தணும்.
சும்மா தஸ்பீஹ் எடுத்துட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிறது அல்ல. முதல்ல வருத்தம் இருக்கணும். இரண்டாவது சொல்லப்படுது அல் அஸ்மு அலல் இக்லா, மீண்டும் எங்கள்ட என்னென்ன குறைகள் இது போல இருக்குதோ இது எல்லாத்தையும் நான் விட்டு கலந்துடுறேன், ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், இது செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது. மூன்றாவது அதில் அந்த போன்ற பாவங்களில் திரும்பாமல் இருக்கிறது. இந்த மூன்று இருந்தால் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டுரும், வெற்றி அடைந்து விடுவோம், சொர்க்கவாதியாகி விடுவோம், அல்லாஹ்விற்குடைய நேசத்தை நாம் பெற்று விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தாங்க. வாதுனூபா அப்படின்னு சத்தம் போட்டாங்க. 2 தடவை சத்தம் போட்டாங்க. வாதுனூபா, எனது பாவமே அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சஹாபி ரொம்ப சத்தம் போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட கூப்பிட்டாங்க. வா கிட்ட வா அப்படின்னு சொன்னாங்க. என்ன நீ அப்படி செய்துட்ட, பாவம் செய்துட்ட? யா ரசூலல்லாஹ், நான் பெரிய பாவம் செய்துட்டேன், நான் பெரிய பாவம் செய்துட்டேன், மன எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது, என்னால் தாங்க முடியல அப்படின்னு தன்னுடைய மன வருத்தத்தை வெளிப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, நான் ஒரு கலிமாவை சொல்லித்தரேன், நீ சொல்லு, உன் எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுரும். எவ்வளவு லேசான வழி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. 2 விஷயம் தான். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் ذுனூபி, யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு இருக்குதே என்னுடைய பாவத்தை விட மிக விசாலமானது. நான் செய்த பாவத்தை விட உன்னுடைய மன்னிப்பு மிக விசாலமானது. அதே மாதிரி உன்னுடைய ரஹமத் இருக்குத என் அமலை விட மிகவும் ஆதரவு வைப்பதற்கு தகுதியானது. என் அமலை கொண்டு நான் வெற்றி அடைய முடியாது, நான் என்னதான் செய்யட்டும், அது எல்லாம் ரொம்ப 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 குறைவு. ஆனால் உன்னுடைய ரஹமத்து தான் மிகைத்து நிற்கும் அப்படின்னு நீ சொல்லுன்னு சொன்னாங்க. 3 தடவை சொன்ன பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டதுன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால அந்த மனவேதனை, அந்த வருத்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். அந்த மாதிரி நம்ம இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆக அன்பானவர்களே, இந்த இரவிலே அல்லாஹு தாலா நமது ரிஸ்கை அல்லாஹு தாலா விதியை எழுதுகிறான், பாவங்களை மன்னிக்கின்றான். நமது அமல்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் எடுத்து காட்டப்படுகிறது. அதனால் நம்மெல்லாம் பாவம் செய்யலை அப்படின்னு யாரும் நினச்சிடாதீங்க. நம்மளுடைய செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மறைச்சி வச்சிருக்கான். நம்மளுடைய பாவங்கள் மட்டும் வெளிப்பட்டுச்சுன்னா இன்னைக்கு யாருமே இந்த ஒன்று கூட்டத்தில் இருக்க முடியாது. என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், எவ்வளவு மனிதர்கள் பாவங்கள் நாம் செய்கிறோம். சத்தாருல் உயூப், குறைகளை எல்லாம் மறைப்பவன் அல்லாஹ். இன்னல்லாஹ சத்தீருன், அவன் மறைப்பதை அவன் பிரியப்படக்கூடியவன், அவன் அதை தான் விரும்புகிறான். அதனால தன்னுடைய கலீஃபாவாகிய பிரதிநிதிகள் செய்யக்கூடிய பாவங்களை மறைத்தே நம்முடைய கண்ணியங்களை அவன் பாதுகாக்கிறான். ஒரே ஒரு சரித்திரத்தை மட்டும் நினைவுக்கு நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் கடுமையான பஞ்சம், மழை பொழிந்து பல நாட்களாகிவிட்டது. அப்போ எல்லாரும் ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போய் முறையிட்டாங்க, இந்த மாதிரி நம்ம சிரமத்தில் இருக்கிறோம், நீங்கள் ரப்பிடத்தில் துவா செய்யுங்க. அப்போ ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க. இலாஹி அஸ்கினா கைசன், இலாஹி அஸ்கினா கைசக் வன்ஷுர் அலைனா ரஹ்மதக் வர்ஹம்னா பில் அத்ஃபாலிர் ருல்லஇ வல் பஹாயிமிர் ருத்தஇ வல் மஷாயிஹிர் ருக்கை வல் மஷாயிஹிர் ருக்கை. ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க, அல்லாஹ்வே மழையை நீ பொழியச் செய், உன்னுடைய ரஹமத்தை எங்கள் மீது நீ பொழியச் செய். வர்ஹம்னா பில் அத்ஃபாலிர் ருல்லஇ, பால் குடிக்கக்கூடிய எத்தனையோ குழந்தைகள் அவர்களின் பொருட்டால். அதே போன்று வல் பஹாயிமிர் ருத்தஇ, மேய்ந்து திரியக்கூடிய கால்நடைகளின் பொருட்டால். வல் மஷாயிஹிர் ருக்கை, வயது முதிர்ந்த பெரியோர்களெல்லாம் அல்லாஹ் அல்லாஹ் என்று ருக்குவில் இருக்கிறார்களே, அந்த பெரியோர்களின் பொருட்டால் நீ மழையை பொழிய செய் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தாங்க. பஞ்சம், கடுமையான பஞ்சம், மக்கள் துவா செய்ய சொன்னாங்க, அவங்க நபி துவா செய்துட்டாங்க. ஆனால் மழை பொழியலை, மீண்டும் கடினமான நெருக்கடி நிலைக்கு வந்தது. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப்புகிட்ட பேசுகிறவங்க சொன்னாங்க, ரப்பே நான் என்னுடைய அந்தஸ்து உனக்கு தெரியும், ஆனால் உனக்கு ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஆனால் நீ ஒன்றும் இதுவரை என்னுடைய துவாவை ஏற்று நீ ஒன்றும் செய்யலை. இருந்தாலும் மீண்டும் நான் கேட்குறேன், கடைசியில் ஒரு நபி வருவார், அவர்தான் நபிமார்களின் தலைவர், உனக்கு மிக நேசமானவர் பிரியமானவர் என்றெல்லாம் நீ சொல்கிறாயே, அந்த நபியின் பொருட்டால் கேட்கிறேன். உடனே அல்லாஹ் சொன்னா, அவர் பெரியவர் இவர் பெரியவர்லாம் நான் பார்க்கறதில்லை, உன் அந்தஸ்து என்னங்கிறது எனக்கு தெரியும்,
உன் மேலே நான் எவ்வளோ பிரியப்படுறேங்கிறதும் எனக்கு தெரியும், நீ எவ்வளோ பிரியப்படுறங்கிறது எனக்கு தெரியும். அதே மாதிரி நீ நபி முகம்மதை பற்றி சொன்னாயே, அவருடைய அந்தஸ்து என்னங்கிறது எனக்கு தெரியும். விஷயம் இப்போ அதுவல்ல. உன் கூட்டத்திலேயே 40 வருடமாக எனக்கு பாவம் செய்துட்டு ஒருத்தன் இருக்கான். உன் கூட்டத்திலேயே 40 வருடமாக எனக்கு பாவம் செய்துக்கிட்டு இருக்கான். அதனால தான் இந்த மழை பொழியாமல் இருக்குது. நீ வேணா ஒரு விஷயம், ஒரு காரியம் செய். உன் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி அந்த 40 வருட காலம் அல்லாவுக்கு பாவம் செய்யக்கூடிய மனிதனே நீ வெளியாயிருன்னு சொல்லு. அவன் வெளியாயிட்டானா மழை பொழிஞ்சிரும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களெல்லாம் ஒன்று கூட்டினாங்க. எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுமா? 60,000 பேர்கள் இருந்தாங்க. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி சொன்ன கூட்டம் 1 2 10 பேரா? 60,000 பேர். நான் சொன்னால் எவ்வளோ பேருக்கு அந்த சப்தம் கேட்குன்னாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா, நீ சொல்லு, அந்த சப்தத்தை கொண்டு சேர்க்கிறது என் வேலை. மக்களை ஒன்று கூட்டி சொன்னார், 40 வருட காலம் பாவம் செய்கிறவங்க இருந்தால் நம்மளை விட்டு போயிருங்கப்பா, ரொம்ப சிரமத்தில் இருக்கிறோம், மழை பொழிவதில்லை. இப்போ மழை பொழியறனா நீங்கள் போனால் தான் மழை பொழியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இந்த 40 வருஷமாக பாவம் செய்தவன் உள்ளே தான் உட்காந்துருந்தான். அவன் யோசித்து பார்த்தான், ஆகா இப்போ நம்மளை தான் இங்கே சொல்லப்படுது, இப்போ நம்ம எழுஞ்சோம்னா இந்த கூட்டத்திலேயே நம்ம ரொம்ப கேவலப்படுத்தப்பட்டுருவோம், அதனால் அது சரி வராது. சரி, இவங்களோட நம்ம உட்காந்துட்டோம்னா ஒரு காலமும் மழை பொழியாது. இப்போ என்ன தான் செய்கிறது? படைச்சவண்டையே நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு, ரப்பே நீ என்ன தான் நீ நினைத்து நீ சொல்லுகிறாய், நான் உண்மையிலேயே நான் பாவம் செய்தவன் தான், இனிமேல் நான் அது மாதிரி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, என்னை கேவலப்படுத்திடாத அப்படின்னு சொன்ன உடனே கடன் மழை பொழிய ஆரம்பித்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அறிவிப்பு செய்த பிறகு யாராவது ஒரு ஆள் வெளியாயிருக்கணும். வெளியாயிடுச்சுன்னா சரி, அல்லாஹ் சொன்ன மாதிரி பாவி வெளியாயிட்டா மழை பொழிஞ்சுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் யாருமே வெளியாகலை, மழை பொழியுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரப்பே இது எப்படி? அப்போ அல்லாஹ் சொன்னா, யாரால நான் மழையை நிறுத்தினோ இன்னைக்கு அவனால தான் மழையை நான் பொழிய வச்சேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். மூசாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அவர் யாருன்னு கொஞ்சம் சொல்லிடுறேன், நான் கொஞ்சம் பார்த்துருவேன்ல. இவ்வளவுக்கு பிரியமாயிட்டான், எதனால் உனக்கு அவ்வளோ பிரியம் கிடச்சிச்சு, கொஞ்சம் சொல்ல. அப்போ அல்லாஹ் சொன்னானா, அவன் எனக்கு பாவம் செய்யும் பொழுதே அவனை நான் உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை, எனக்கு மாறு செய்யும் பொழுதே அவனை நான் உங்களை காட்டி கொடுத்து நான் அவனை கேவலப்படுத்தலை. இப்போ அவன் முழுக்க எனக்கு கட்டுப்பட்டுட்டான். இப்பொழுது எப்படி நான் அவனை வந்து உங்கள்கிட்ட காட்டி தருவேன்? ஒருபோது நான் காட்டி தர மாட்டேன். அவன் சிறந்த மனிதர். நான் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது இதை நான் பிரியப்படுறதில்லை, அதை மாதிரி நான் அடுத்தவருக்கு நான் சொல்கிறதே நான் ஆசைப்படுறது இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னதாக நம்ம சரித்திரங்களில் பார்க்குறோம். ஆக அன்பானவர்களே, இப்படி தான் அல்லாஹ் நம்மளுடைய குறைகளை எல்லாம் மறைச்சி வச்சிருக்கிறான். ஏதாவது ஒரு நாள் ஒரு சிரமத்தில் ஒரு கஷ்டத்தில் நம்ம பக்கம் ஓடி வந்துடுவான், வந்துட்டு அவனை நம்ம மன்னிச்சுட்டு நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு அல்லாஹ் அழைத்த ஒரு இரவு தான் இந்த இரவு. அதனால் அன்பானவர்களே, எவ்வளோ சிரமங்கள் கஷ்டங்கள் வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது. நம்மோடு இருந்தவர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் இறந்திருக்கலாம், நமது பிள்ளைகள் இறந்திருக்கலாம், நம்மளுடைய மனைவிமார்கள், நம்மளுடைய கணவர்மார்கள், இப்படி எத்தனையோ பேர்கள் நம்மளை விட்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் நமது வாழ்க்கையில் ஏற்பட்ட சிறிய சிறிய கஷ்டங்கள் சிரமங்கள், இதையெல்லாம் நம்ம ரப்பிடத்தில் முறையிட்டு அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய பெற்றோர்கள் என்னை விட்டு உன்னிடம் வந்து விட்டார்கள், அவர்களுடைய பாவத்தை நீ மன்னிச்சிரு. இந்த இரவு வாழக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, வாழக்கூடியவர்களின் பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, மரணித்தவர்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. 1-2 பேர்கள் மட்டுமல்ல, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் சொர்க்கவாதியாகிறார்கள். கோடிக்கணக்கான மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய விதி சரியானதின் பக்கம் திருத்தி எழுதப்படுகிறது. நம்மளுடைய ரிசுக்கு மீண்டும், தடைப்பட்ட ரிசுக்கு மீண்டும் தொடர்ச்சியாக தரப்படக்கூடிய உன்னதமான ஒரு இரவு தான் இந்த இரவு. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஒன்று கூடி இருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்மளுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்தருள்வானாக. கடந்த காலத்தில் யாரெல்லாம் நம்மோடு வாழ்ந்து மரணித்து விட்டார்களோ அவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. அவர்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்தருள்வானாக. அவர்களை போன்று நாமும் உலகத்திலே சிறந்தவர்களாக நல்லவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று அவனுடைய பொருத்தத்திலே அவன் எப்படி வாழ வேண்டும் என்று பிரியப்படுகிறானோ விரும்புகிறானோ, அவன் என்ன அமலை செய்ய வேண்டும் என்று நம்மிடம் எதிர்பார்க்கிறானோ அதுபோன்ற நல்ல அமல்களை செய்து அவனுடைய பொருத்தத்தை பெற்று நீண்ட நாட்கள் நோய் நொடியின்றி எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்று ஈமான் சலாமத்தோடு அல்லாஹ் நம் எல்லோரையும் வாழ தௌஃபீக் செய்வானாக. நம்மளுடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக என்ற துஆவோடு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.